ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு முதல் எழுத்து இருக்கிறது. அதைப்போல இந்த உலகத்திற்கும் ஒரு ஆதாரம் உண்டு என்று வள்ளுவர் கூறுகிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு குழந்தை முதலில் கற்றுக்கொள்ளும் எழுத்து அ. அந்த ஒரு எழுத்திலிருந்தே பல சொற்கள் உருவாகின்றன. ஒரு குடும்பம் அன்பால் தொடங்குகிறது. ஒரு நாள் விடியலால் தொடங்குகிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணத்திற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. இந்த உலகம் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு ஒழுங்கும் ஒரு காரணமும் உள்ளது. வள்ளுவர் கடவுளை பயமாய் சொல்லவில்லை. இந்த உலகத்தின் அடிப்படை உண்மையை நினைவில் கொள்ள சொல்கிறார். மழை பூமியை நனைப்பது போலதா? ஒரு நல்ல எண்ணம் மனித மனதை அமைதியாக்குகிறது. எழுத்துக்கள் எல்லாம் அ என்ற அடிப்படையில் உருவாகின்றன. அதைப்போல உலகமும் ஒரு முதல் காரணத்தை சார்ந்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, நதி ஓடுகிறது, மனிதர்கள் வாழ்கின்றனர். இவை அனைத்தும் ஒரு அழகான ஒழுங்கில் இயங்குகின்றன. நன்றியுணர்வு கொண்ட மனம் அமைதியான வாழ்க்கையின் தொடக்கம். ஒரு சிறிய எழுத்திலிருந்து கல்வி தொடங்குகிறது. ஒரு நல்ல சிந்தனையிலிருந்து நல்ல வாழ்க்கை தொடங்குகிறது. அகரம் எப்படி எழுத்துகளின் தொடக்கமோ அப்படியே வாழ்க்கைக்கும் ஒரு உயர்ந்த தொடக்கம் உண்டு. அதைத்தான் இந்த ஒரு குறளில் வள்ளுவர் அழகாகச் சொல்கிறார்.